உங்களை வேண்டாம் என்று ஒதுக்கியவர்கள் திரும்பி வந்தால் திருந்தித்தான் வருகிறார்கள் என்று நம்பிவிடாதீர்கள். யார் மேலையும் கண்மூடித்தனமான நம்பிக்கையை வைக்காதீங்க. ஏன்னா நம்பிக்கை உடையும் போது உடைவது நமது உள்ளமும் தான். நம்மை தேவைக்கு பயன்படுத்துவர்களைத்தான் நாம் தேவையானவர்கள் என்று நம்பிக்கொண்டிருக்கிறோம். வணக்கம் சொந்தங்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். இன்னைக்கு என்ன பதிவு பார்க்க போறோன்னா, உங்களை வேண்டாம் என்று ஒதுக்கியவர்கள் திரும்பி வந்தால் அப்படிங்கிறத பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இது எதுக்காக அப்படின்னா, நம்மளை தேவைக்கு மட்டுமே பயன்படுத்துகிறவங்களைத்தான் நம்ம தேவையானவங்க அப்படின்னு நம்பிட்டு இருக்கிறோங்க. அதுக்காகத்தான் 1000 பேரை கூட எதிர்த்து நில்லுங்க, ஆனால் எப்போதும் ஒருத்தரை கூட எதிர்பார்த்து நிற்காதீங்க. நான் ஏன் இப்படி சொல்கிறேன் அப்படின்னா, நாம எதிர்பாராத நேரத்தில் ஏமாற்றம் வரும்போது நம்ம உள்ளம் அதை தாங்காது. அதனால தான் யாரையும் கண்மூடித்தனமாக நம்பாதீங்க. ஏன்னா நம்மளோட நம்பிக்கை உடையும் போது உடைவது உள்ளமும் தான். உங்களை ஒதுக்கியவர்கள் திரும்பி வந்தா திருந்தித்தான் வர்றாங்க அப்படின்னு நம்பிடாதீங்க. நான் ஏன் இப்படி சொல்றேன் அப்படின்னா, மறுபடியும் ஏமாற்றத்தை நம்ம மனசு தாங்காது. அதனாலதான் உங்க மேல நம்பிக்கை வச்சிருக்கிறவங்களும் உங்களை ஏமாத்தாம இருக்கிறவங்களும் உங்க கூடயே இருப்பாங்க. அவங்க யாரு அப்படிங்கிறத கண்டுபிடிங்க. உங்களோட அன்புக்கு தகுதி இல்லாத நபர்கிட்ட அன்பை கொடுத்துட்டு ஏமாந்துடாதீங்க அப்படிங்கறது தாங்க சொல்ல வந்தேன். உங்களோட வழிய யார்கிட்டையும் பகிர்ந்துக்காதீங்க. ஏன்னா நம்ம கிட்ட கேட்டுட்டு மற்றவங்க கிட்ட சொல்லி சிரிக்கக்கூடிய உலகம்தான் இது. அதனாலதான் உங்களை வேண்டாம் என்று ஒதுக்கியவர்கள் திரும்பி வந்தால் அவர்களை திரும்பி கூட பார்க்காத அளவுக்கு உங்களிடம் தைரியமும் திமிரும் இருக்க வேண்டும். நான் ஏன் இப்படி சொல்றேன் அப்படின்னா, வேண்டாம்னு ஒதுக்கிட்டு போனவங்க திரும்பி வந்தாங்க அப்படின்னா உங்களை பார்த்து கூனி குறுகி போகட்டும். அதுக்காகத்தான் நமக்கு உரிமை உண்டு அப்படின்னு நாம் நினைச்சாலும் நமக்கு மரியாதை இல்லை அப்படிங்கும்போது ஒதுங்கி இருக்கிறது தானே நல்லது. ஒதுங்கியே இருங்க. உங்க வாழ்க்கையில சிறந்த மாற்றம் நிச்சயமா வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களை வேண்டான்னு ஒதுக்கினவங்க திரும்பி வரும்போது திருந்தித்தான் வர்றாங்க அப்படின்னு நம்பிடாதீங்க. ஏன்னா ஏமாற்றத்தை நம்ம மனசு தாங்காது. இதை தாங்க இந்த வீடியோவில் சொல்ல வந்தேன். இந்த பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்க. யாருக்காவது தேவைப்படும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.